இப்போ ரீசண்டாக ஜமா அப்படிங்கிற படத்துடைய ட்ரெய்லர் வெளிவந்திருக்கு. இந்த படத்தை பாரி இளவழகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு. கூழாங்கல் தயாரிப்பாளர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துடைய மெயின் கான்செப்டே தமிழ்நாட்டில் அந்த கூத்து ஒன்று நடைபெற்றுச்சு. அந்த கூத்துக்கலையை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. குறிப்பாக கூத்தில் ஆண்கள் தான் பெண் வேடமிட்டு அந்த கூத்தில் நடிப்பாங்க. அவங்களுடைய அப்படி பெண் வேடமிட்டு நடிக்கிற அந்த ஆண்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அவங்க சமுதாயத்தில் என்னவெல்லாம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க, கூத்துக்கலைக்காக தன்னையே அர்ப்பணிச்சிட்டாங்க, அந்த அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மையமாக வச்சு தான் இந்த படத்துடைய கான்செப்ட் உருவாக்கப்பட்டது. ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியும், ஹீரோ அப்படியே படிப்படியாக அந்த கூத்துக்கலைக்காக பெண் வேடம் மட்டும் தன்னையே அர்ப்பணிச்சுக்குவார். அதனால் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஹீரோயின் கூட ஒரு கட்டத்தில் அப்படின்ட்டு அவங்க அவமானப்படுத்துவாங்க. இப்படி பல அவமானங்களையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஆணும், அந்த கூத்துக்கலையில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும், இப்படி பெண் வேடம் மட்டும் நடிக்கிற ஒவ்வொரு ஆணும் இப்படி தாயா பிரச்சனைலாம் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத அப்படி உள்ளபடி காமிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாமே கூத்துக்கலை நிபுணர்கள். கூத்துக்கலையில் எப்படி நடிக்கிறாங்களோ அதே நடிகர்கள்லாம் இந்த படத்தில் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அதுவும் ஹீரோடைய ஆக்டிங் வேறு லெவலாக இருக்குது. அப்படியே தத்ரூபமாக கூத்துக்கலையில் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது, ஏன்னா அந்தளவுக்கு ரியாலிட்டியாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு பிஜிஎம் மியூசிக் எல்லாமே இசைஞானி இளையராஜா சார் தான் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த மியூசிக் வேறு லெவலாக இருக்குது. இந்த தெருக்கூத்துங்கிறது நம்ம தமிழர் பண்பாட்டினுடைய பாரம்பரிய கலை. அது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் அழிஞ்சிட்டு வருது. ஏதோ இன்னமும் கொஞ்சமாக இருக்கிற அந்த கிராமத்தில் அந்த விசேஷ காலங்களில் இந்த கூத்து போடுவாங்க. அப்படின்ட்டு இப்போ அங்கேயும் அழிஞ்சிட்டு வருது. ஏன்னா கூத்துக்கலை, அந்த கலை நிபுணர்கள் சரியாக கவனிக்கப்படலை. ஏகப்பட்ட கூத்து கலைஞர்கள் அவங்களுடைய இந்த கலை சேவையை விட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கு போயிட்டாங்க. இதனாலேயே இந்த கூத்துக்கலை இன்னமும் அழிஞ்சிட்டே வருது. ஓகே, இந்த கூத்துக்கலையும் அந்த கூத்துக்கலை சேவையை செய்கிற அந்த கலைஞர்கள் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.